வணக்கம் குழந்தைகளா. திரும்பவும் ஒரு புதிய காணொளியில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வந்த பிள்ளைகள் இன்றைய நாளிலையும் நாங்கள் என்ன காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் இன்றைய நாள்லேயும் ஒரு புதிய தலைப்பை குறித்து படித்துக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்பதாக எத்தனை பேருக்கு நாங்கள் கடந்த காணொளியில என்ன காரியத்தை குறித்து படித்தோம்னு நினைவில் இருக்குது? ஒரு விசேடமான ஒரு காரியத்தை குறித்து படித்தேன். நான் சொன்னேன், கடந்த காணொளி ஆரம்பிக்கிறப்பன்னு சொன்னேன், அந்த கதை உங்களுக்கும் ரொம்ப பொருந்தும்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம், நாங்கள் ஒரு சிறுமியை குறித்து படித்தோம் இல்லையா? நாமானுக்கு உதவி செய்த சிறுமி, அடிமை பெண்ணா நாமானுக்கு உதவி செய்து நாமானுடைய தொழுநோயை முழுமையாக நீங்கிறதுக்கு உதவி செய்த சிறுமி. அவள் தான் எந்த இடத்துல இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறத மறக்கலை இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன் அந்த காணொளிக்கு பிறகு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உதவி தேவைப்படுகிற நேரம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி. சரி பிள்ளைகள், இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிறதும் ஒரு விசேட நபரை குறித்ததான ஒரு கதை. இந்த கதை இன்றைய நாளுக்குரிய தலைப்பு தானியேல். தானியேல் அப்படின்ற கதாபாத்திரத்தை, அந்த தானியேல் அப்படின்னு வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிற நபரை பற்றி நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், தானியேல் கடவுளுக்கு ரொம்பவுமே விருப்பமான மகன். ஏன்னு சொன்னால் பிள்ளைகள், அவர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த மனிதன். அவர் இடைவிடாமல் கடவுளுக்கு ஜெபம் செய்த மனிதர். இப்போ தானியேல் பற்றி நாங்கள் பார்க்குற நேரம் அவருடைய விசேட பண்பு என்னன்னு சொன்னால், அவர் 3 வேளையும் இடைவிடாமல் கடவுளுக்கு ஜெபிப்பாராம். அவர் 3 வேளை ஜெபத்தை எப்பயுமே தவற விட்டது இல்லையா? சரியா? இப்படி இருக்கிற நேரம் தானியேல் தாரியோ அப்படின்ற ராஜாவுக்கு கீழே அவருடைய அரண்மனையில் ஒரு மேற்பார்வையாளராக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கிற நேரம் அவரோட வேலை செய்த ஊழியக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தானியேல் மேலே விருப்பம் இல்லை. ஏன் சொன்னால், தானியேல் தன்னுடைய வேலையை நேர்த்தியாக எந்த குறைவுமே இல்லாமல் செஞ்சுட்டு வந்தவர். இப்போ இந்த தானியேலோட வேலை செய்கிறவங்க எப்படியாவது தானியேல் மேலே ஒரு பிழையை கண்டுபிடிக்கணும், தானியேலை குற்றம் சாட்டணும்னு சொல்லி நிறைய காரியங்களை தேடி தேடி இருந்திருக்கிறாங்க. ஆனால் எந்த குற்றச்சாட்டுமே தானியேல் மேலே வைக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ இவங்க கண்டுபிடிச்ச குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், தானியேலோட கடவுள் மேலே வச்சிருக்கிற அவருடைய பக்தியை வச்சு தான் ஏதாவது ஒரு குறையை அவர் மேலே கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அரசர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, அரசரே, இந்த 1 மாதத்துக்கு நீங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்குங்க. இந்த நாட்டில் இருக்க எந்த மக்களும் அரசரை தவிர வேறு எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அரசரும் இந்த சட்டத்தை உருவாக்கிட்டாரு. தானியேலுக்கும் இந்த சட்டம் தெரியும். அப்படி அரசரை வணங்காமல் மற்ற தேவர்களை மனிதர்களை வணங்குறவங்களுக்கு ஒரு தண்டனையும் அரசர் நியமிச்சிருந்தாரு. என்ன தண்டனைன்னு சொன்னால், அவர்களை சிங்கக்கெபியில், சிங்கத்தின குகையில் போடுறதுன்னு சொல்லி. இப்போ இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் இந்த சட்டம் தெரிவிக்கப்பட்டுருச்சு. அப்போ தானியேல் என்ன செய்கிறாரு, வழக்கம் போலவே தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு மேலறைக்கு போயிட்டு தன்னுடைய ஜன்னலை திறந்து எருசலேமை பார்த்து அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தொடங்குறாரு. இப்போ தானியேலோட வேலை செஞ்ச ஊழியக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தானியேலை பின்தொடர்ந்து தானியேல் என்ன பண்ணுறாருன்றதை கவனித்து, தானியேல் ஜெபம் பண்ணுற காரணத்தினால தானியேலை கொண்டு போயிட்டு அரசர் முன்னிலையில் நிறுத்துகிறாங்க. அரசர் முன்னிலையில் நிறுத்தி சொல்கிறாங்க, அரசரே, நீங்கள் ஒரு சட்டம் போட்டிருக்கிறீங்க, ஆனால் தானியேல் இந்த சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கல, அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய கடவுளை வணங்க தொடங்கிட்டாருன்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நியமித்த மாதிரியே இவருக்கு தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் அரசருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா தானியேல் ஒரு நல்ல ஊழியக்காரன்னு சொல்லி அரசருக்கு தெரியும். அப்போ அரசர் என்ன செய்கிறாரு, தானியேலை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு சொல்லி நாள் முழுக்க அவர் பொறுத்திருந்து பார்க்குறாரு. ஆனால் எந்த சந்தர்ப்பமுமே அரசருக்கு கிடைக்கல தானியேலை காப்பாற்றுறதுக்கு. ஏன்னு சொன்னால், அரசர் கையொப்பமிட்ட சட்டம் தான் அமுல்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஊழியக்காரர்கள் வந்து அரசருக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க, இது பிழையான காரியம், இதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி. கடைசியில் அரசர் என்ன செஞ்சார், ரொம்ப மன வருத்தத்தோட தானியேலை சிங்கக்கெபியில் போடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு.
சிங்க கெபியில் போடுறதுக்கு அனுமதி கொடுத்தப்ப அரசர் தானியேலை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறாரு. தானியேலை பார்த்து சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக அப்படின்னு சொல்லி அவரை சிங்க கெபியில் போட்டுட்டாரு. சிங்க கெபியில் போட்டதுக்கு பிறகும் அரசருக்கு ரொம்ப மன வருத்தம். ஏன்னா அரசருக்கு தெரியும், தாரியூர் ராஜாவுக்கு தெரியும் தானியேல் வந்து ஒரு உண்மையான நல்ல மனிதன்னு சொல்லி. இப்போ அரசர் வந்து நைட் முழுக்க தூங்காமல் சாப்பிடாமல் எந்த கொண்டாட்டங்கள்லையும் பங்கு கொள்ளாமல் தானியேலை குறித்து யோசிச்சுக்கிட்டே அந்த நைட்டை கடந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதிகாலையிலேயே எழும்பி வந்து அவர் என்ன செய்கிறாரு, சிங்க கெபின்ற வாசலில் நின்று தானியேலை கூப்பிடுறாரு. அதுவும் ரொம்ப சோகமாக தானியேலை கூப்பிடுறாரு. ரொம்ப சோகமாக தானியேலை கூப்பிட்டு கேட்குறாரு, தானியேலே நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தானியேல் உயிரோடு இருப்பாரா இல்லைன்னா அவருக்கு ஏதாவது நடந்திருக்குமா? சிங்கம் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம சிங்கம்ன்றது ஒரு கொடூரமான மிருகம். அதுக்கு நடுவில் தானியேல் போட்டதுக்கப்புறமா தானியேலுக்கு என்ன நடந்திருக்கும்? ஆமாம், நாங்கள் எல்லாம் நினைக்கிறது வந்து சிங்கம் வந்து தானியேலை பிரித்து தானியேலை வந்து துன்புறுத்தி சிங்கம் வந்து தானியேலை கொலை பண்ணியிருக்கோன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கோன்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. அரசர் வந்து ரொம்ப அழுகையோடு ரொம்ப சோகத்தோடு வந்து தானியேலை கூப்பிட்ற நேரம் கெபிக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? நம்மளுக்கு இது வேதாகமத்தில் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் இந்த முழு கதையுமே கொடுத்துருக்குறாங்க. தானியேல் வந்து 21ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தானியேல் எப்படி பதில் சொல்கிறாருன்னா, அரசரே நீடூழி வாழ்க, என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏன்னு சொன்னால் தானியேல் என்ன சொல்கிறாரு, கடவுள் வந்து தெய்வ தூதர்கள் அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார், அதனால சிங்கங்கள் எனக்கு எதுவுமே செய்யலை, நான் கடவுளுக்கு முன்பாக எந்த பிழையும் செய்யலை, அதே மாதிரி உங்களுக்கு முன்பாகவும் நான் பிழையற்றவன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சிங்க கெபியிலேருந்து வெளியில் வராரு. இந்த கதை மூலமாக பிள்ளைகள் நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். தானியேலுடைய விசுவாசம். தானியேல் வந்து கடவுளுக்குரிய இடத்த வேறு யாருக்குமே கொடுக்கல. ராஜா உயர் இடத்துலேருந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராரு, அவரை தவிர வேறு யாரையுமே நாங்கள் நமஸ்கரிக்க கூடாதுன்னு. இருந்தாலும் தானியேல் வந்து அவர் நமஸ்கரிக்கிற ஒரே தேவனை விட்டு கொடுக்காம முழுமையாக விசுவாசத்தோட அவரை நமஸ்கரித்தார். அதே மாதிரி தானியேல் வந்து கடவுளுக்கு முதலிடத்தை கொடுத்து அவருக்குரிய நேரத்தை செலவழித்தபடினால கடவுள் வந்து அவர் எந்த தீங்குல இருந்தாலும் எவ்வளவு அவருக்கு அழிவடைஞ்சு போகிற இடத்துல இருந்தாலும் கடவுள் அற்புதத்தை செய்தார். அதனால இந்த காணொளியை பார்க்கிற பிள்ளைகளும் இங்கே எந்த போராட்டம் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுளுக்குரிய இடத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படி விட்டு கொடுக்காம இருக்கும் பொழுது கடவுள் உங்களை நிச்சயமாக நீங்கள் எந்த சிங்க கெபியில் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார். சரி, இன்றைய நாளுக்குரிய மனன வசனத்தையும் நாங்கள் பார்ப்போம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். திருப்பாடல் 34:4. சரி பிள்ளைகள், உங்களுக்கு வந்து செயல் நூல் புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் ஒரு கைவேலை இருக்குது, அதையும் நீங்கள் செய்யலாம். அதுக்கு மேலதிகமாக நான் உங்களுக்கு ஹேங் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன கைவேலை ஒன்று செய்திருக்கிறேன். பாருங்கள், சிங்க கெபியில் தானியேல் இருக்கிறாரு. ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு? பயப்படாமல் சந்தோஷமாக இருக்கிறாரு. ஏன்னு சொன்னால் அவர் வந்து கடவுளுக்கு விரோதமாக பிழை செய்யவும் இல்லை, அரசருக்கு விரோதமாக பிழை செய்யவும் இல்லை. அதனால் நீங்களும் பிழை செய்யாத பட்சத்தில் எந்த காரியத்துக்கும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் ஜெபம் செய்து இந்த பகுதியை முடிப்போம். அன்பான இறை தந்தையே, உமக்கு முதலிடத்தை கொடுத்து என் ஜீவியத்தை கடத்த தேவன் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.